வாங்க இன்றைக்கி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் பண்ணேன். நீங்கள் இப்போ உங்கள் சௌரியத்துக்கு எப்படி பண்ணணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டேன். நெய் போட்டு பிரியாணி இலை போட்டேன். பிரியாணி இலை பொரிஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போடுங்க. அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சோம்பை தட்டி போடுங்க. தட்டி போட்டு நல்லா மேலே தக்காளி 2 பழத்தை அரிஞ்சு நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு கரம் மசாலா தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுட்டு நல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி சேர்த்த கொதி வர்ற மாதிரி பண்ணுங்கள். கொதி வந்த பிறகு தேங்காய், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், சோம்பு, முந்திரி ஒரு 5-6 முந்திரி, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா அந்த குக்கரில் ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டுட்டு உப்பு காரம்லாம் எல்லாம் சரி பார்த்து 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா அது இறக்கும் போது ஒரு 1/2 கப்பு பால் நல்லா நம்ம வீட்டில் காய்ச்சி ஆறின பால் இருக்கு இல்லைங்களா, பாக்கெட் பால், அந்த பாலை கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சுகரையும் அதை சர்க்கரை ஒயிட் சுகர் அதையும் அதை போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செஞ்சு ஆல் இன் ஆல் எல்லாத்துக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.